மக்கள் தொகை கூடிக்கிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல பாப்புலேஷன் இன்னும் ரொம்ப வாஸ்டா கூட்டத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, அதுக்கு என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நடந்துட்டு இருக்கு? இங்க ஏதாவது பிளான்ஸ்? கோயம்புத்தூர் வந்து 1951 சென்சஸ்லேயே பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் 3.5 லேக் பாப்புலேஷன். ஸோ இப்போ நமக்கு லேட்டஸ்ட் 2011 தான் இருக்குது. அப்போவே 35 லேக்ஸ் ஸோ தி பாப்புலேஷன் வந்து கட்டாயம் இவ்வளோ ஒரு க்ரோத் இருக்கிற ஒரு ஊரில் வந்து வளர்ந்துக்கிட்டே தான் போதும். பட் இப்போது வி ஆர் எக்ஸ்பெக்டிங் தி நியூ மாஸ்டர் பிளான் ஃபார் கோயம்புத்தூர் எப்போ வேணாலும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்பிஏ ஏரியாவே வந்து மல்டிஃபோல்டு அதிகமாக இருக்குது. ஓகே. ஸோ ப்ராபப்ளி கோயம்புத்தூர், திருப்பூர், இந்த பக்கம் பொள்ளாச்சி, இது எல்லாமே ஒரு கான்டிகுவஸ் ஏரியாவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து தனித்தனி ஊராக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அந்த ஒரு சேஞ்ச், ஒரு ப்ரொஃபைல் ஆஃப் தி டெவலப்மெண்ட் வந்து அப்படி டிமார்கேஷன். திருப்பூர்லாம் இப்போ வந்து நியூ டெல்லி, நவி மும்பை மாதிரி நியூ கோயம்புத்தூர்னு மாறிடும்ன்றீங்களா? என்சிஆர் மாதிரி நமக்கும் ஒரு ரீஜன். ஓகே. இட்ஸ் அ லார்ஜர் ரீஜன் மாதிரி வரும். ஓகே. பட் இன்னொரு பெக்யூலாரிட்டி ஆஃப் கோயம்புத்தூர் என்னன்னா, யூ ஹேவ் மல்டிபிள் நேஷ்னல் ஹைவேஸ் பாசிங் த்ரூ இட். சத்தியமங்கலம் ரோடு, இப்போ திண்டுக்கல் பைபாஸ், நீங்கள் அவினாஷி ரோடு இஸ் பார்ட் ஆஃப் அவர் கொச்சி. ஸோ மல்டிபிள் ஹைவேஸ் பாஸ் பண்ணுறது. நீங்கள் சொன்னதுலேருந்து ரீகால் பண்ணணும்னா, சேரர்களுடைய காலத்திலேருந்து பாண்டிய மன்னர்கள் காலத்திலேருந்து இது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒரு முக்கியமாக கோயம்புத்தூர் ஒரு முக்கியமான ஒரு பிளேஸாக இருந்திருக்குது. ஹிஸ்டாரிக்கலி பார்ட் ஆஃப் அ ட்ரேட் ரூட்டுங்கிறதுக்கு ஐ திங்க் வி ஹேவ் டாக்குமெண்டட் எவிடன்ஸ். பெருவழிக்கான கல்வெட்டு இருக்குது. ஆமாம், இல்லைங்களா? ஸோ இது வந்து ஒரு ட்ரேட் ஹைவே, மேஜர் ட்ரேட் ஹைவே. ஸோ அதனால இப்போ வந்து மல்டி லாஜிஸ்டிக்கல் பார்க் பிளான் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் கேரளாவுக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி எங்கேருந்து இந்த கர்நாடகா சைட்லேருந்து வந்தால் கூட கோயம்புத்தூர் இஸ் அ ஜங்ஷன் டு கோ டு கொச்சி போர்ட். ஆயில் ஆகட்டும், எனி மெட்டீரியல் ஃபார் தட் மேட்டர். ஸோ இந்த ஹைவேஸுங்கிறது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கோயம்புத்தூர்ஸ் டெவலப்மெண்ட். அது கிறிஸ் கிராஸ் பண்ணுது நம்ம டிஸ்ட்ரிக்டை.